ஹாய் ஆல். அதிதீரனோட ஃபஸ்ட்டு லாங் ட்ராவல் எங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் ஊருக்கு, அதுவும் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் போகிறோம். நமக்குன்னா கொஞ்சம் கம்மியாக தான் லக்கேஜ் வந்து பேக் பண்ணியிருப்போம். பட் வீட்டில் ஒரு பேபி இருந்தாலே போதும், என்னென்னமோ எடுத்து வச்சோம், எக்கச்சக்கமாக பேக் பண்ணியிருந்தோம். எனக்கு, என் ஹஸ்பண்டுக்கு, என் நாத்தனாருக்கு, ஏதோ நான் பெற்றதுக்கு யாருக்குமே லாங் ட்ராவல் சுத்தமாக செட் ஆகாது. அப்போனா நீங்களே பார்த்துக்கோங்க, அத்தனை டைம் நின்று 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 வந்தோம். என் ஹஸ்பண்டோட சொந்த ஊருக்கு சென்னையிலேருந்து 7 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். அதனாலே நாங்கள் வந்து டிரைவர் போட்டுட்டு ரொம்ப ஏர்லி மார்னிங் ஒரு 5:30 போல் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். லாங் ட்ராவல்னாலே அடிக்கடி நின்று நின்று ஏதாச்சும் சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். எனக்கு அன்றைக்கி வந்து கருப்பட்டி காஃபி கிரேவிங்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஆலடிப்பட்டியான் கருப்பட்டி காஃபியில் காஃபி குடிச்சிட்டு அப்படியே உளுந்தூர்பேட்டை தாண்டி பிரேக்ஃபாஸ்ட்டையும் சூப்பராக முடிச்சாச்சு. அதிதீரனுக்கு வந்து ஆப்பிள் பியூரி அப்படியே கையோடு கொண்டு போயிருந்தேன். அதை அப்படியே கார்லேயே வச்சு ஃபீடும் பண்ணிட்டேன். ஏதோ ஓரளவு சாப்பிட்டான். தென் காரைக்குடிக்கு முன்னாடியே ஒரு இடத்துல டீ எல்லாம் குடிச்சிட்டு காரைக்குடி வந்தோடனே டிரைவரை நான் வந்து கிளம்பியாச்சு. அங்கேருந்து என் ஹஸ்பண்ட் தான் வந்து டேக் ஓவர் பண்ணாங்க. எப்படியோ ஒரு வழியாக நல்லபடியாக ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு. என் மாமனார் மாமியார் 4 மாதத்துக்கு அப்புறம் தம்பியை வந்து பார்க்குறாங்க. வெளியிலேயே வந்துட்டு அவனை அப்படியே தூக்கி வச்சு கொஞ்சி ஆரத்திலாம் எடுத்து உள்ளே வந்து கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு சுச்சுவேஷன்னால அவங்களால சென்னைக்கு வந்து வர முடியல. அத்தைக்காப்பு ஃபங்க்ஷனில் பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்களுக்குமே. நாங்கள் ஊருக்கு வரும்போது மணி 3:30 ஆயிடுச்சு. 7 மணி நேரம் ட்ராவலை 9 மணி நேரம் கழித்து தான் நாங்கள் வந்து வீட்டுக்கே வந்தோம். வந்தோடனே நல்லா சுட சுட எங்கள் மாமியார் செஞ்ச குடல் குழம்பு ஒரு அடி அடித்தோம். நீங்கள் உங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.